பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாலாட்டும். என்ன பாக்கியா அப்படி பாக்குற? ஓஹோ, வீட்ல எல்லாரும் இந்த அடி அடிச்சாலும் பாட்டு பாடுறாளேனா? பாடுவேன். பாட்டு பாடலனா இந்த பாக்கியா அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்ல. ஓ, அம்மா. சொல்லுமா. சக்கரை பொங்கல் சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? அவர் கிளம்பிட்டாரு. இனியா ஸ்கூலுக்கு போயிட்டா. செழியனும் கிளம்பிட்டான். ஆமா, மாப்பிள்ள உன் பிறந்த நாளைக்கு என்ன சொன்னாரு? அம்மா, நான் என்ன ஜனாதிபதியா என் பிறந்த நாளுக்கு எல்லாரும் ஏதாவது சொல்றதுக்கு? உனக்கு எப்பவும் இதே பேச்சுதான். இப்படியே அங்கேயும் பேசிட்டு இரு. மாப்பிள்ள நல்லவரா இருக்க போய் தான் உன்னை ஒன்னும் சொல்லாம நல்லபடியா வச்சிருக்காரு. ஆமா 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 ஆமா. மாப்பிள்ள என்ன கொடுத்தாரு? மாப்பிள்ள உன் பிறந்த நாளுக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்டேன். இத கேட்கதான் நீ அவசரமா போன் பண்ணியா? சொல்லுடி. முதல்ல நீ சாப்பிட்டியா சொல்லு. இல்ல, சக்கரை பொங்கல் சாப்பிட்டதுதான். சுகரை வச்சுக்கிட்டு காலையிலேயே பொங்கலா? போ, முதல்ல போய் சாப்பிடு, அதுக்கப்புறமா மாத்திரை போடு. என்ன கொடுத்தாருன்னு சொல்லுடி. வந்ததோ ஹால்லயே நிறுத்தி ஒன்னு கொடுத்தாரு. அப்புறம் கிச்சன்ல டைனிங்ல கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவ்வளவு பரிசாடி? ஆமா, அவரு மட்டுமா கொடுத்தாரு, அத்தை அதுக்கு மேல கொடுத்தாங்க. அதுலயும் இனியா கொடுத்தா பாரு, அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். மறக்கவே முடியாது. அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் தாங்கும். மா, ஸ்கூல் பக்கம்லாம் வந்துடாத. வந்தன்னு வையேன், உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். பாக்கியா? பாக்கியா? ஆமா, சொல்லு. அப்படி என்னடி கொடுத்தா? அதான் சொன்னனே, பெரிய கிஃப்ட்னு. நீ இன்னும் திறந்து பாக்கலையா? திறக்காமையே அவ்வளோ ஷாக்கு. திறந்துட்டா அப்புறம் அப்பப்பா. நீ அங்க நல்லா இருக்கேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப சந்தோஷம் ஆயிட்டல, போனை வச்சுட்டு போய் மாத்திரைய போடு. எப்ப பாரு போனு. நான் வந்ததும் புக் எடுத்து படிக்கிற மாதிரி நடிக்கிறேன்ல. நான் படிச்சுட்டு தாமா இருந்தேன். ஆமா ஆமா, நடிக்காத. டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் போறியா? நான் படிக்கணும். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரேன். எப்ப பாரு போன்லயே இருக்க, படிக்கிறதே இல்ல. முக்கியமா அம்மா சொல்றத கேக்குறதே இல்லன்னு சொல்றேன் பாரு. அதனால்தான் நீ வரவே வேண்டான்னு சொல்ற. நீ சொல்றத கேக்குறதுக்கு ஒன்னும் அவங்க மீட்டிங் வைக்கல. அவங்க சொல்றத நீ கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏய், நான் என்னமோ ஸ்கூலுக்கே போகாதவ மாதிரி பேசுற? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா 2 பேரும் பேசுறது தான். நானும் வருவேன். நீ ஏன் என்ன வரக்கூடாதுன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு நீ அங்க வரவே வேணாம். நானே இப்ப சொல்றேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியாது. போன வாட்டி வந்து எல்லா பேரண்ட்ஸ் முன்னாடியும் ஒலறிட்டு இருந்தியே, பார்க்கவே சகிக்கல. இன்னும் கிளாஸ்ல என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஓ,
உன் பிரின்சிபலும் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன அமெரிக்கால பிறந்தவங்களா? அவங்களுக்கும் தமிழ் தெரியும்ல, அப்புறம் என்னவா? இப்பவும் உனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு வருத்தப்பட மாட்டேங்கிற பாரு. அவங்களுக்கு தமிழ் தெரியாதான்னு கேக்குற. எங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வருவேன். நீ அங்க என்ன பண்றன்னு எனக்கு தெரியணும். மா, ஸ்கூல்ல என்னமா பண்ணுவாங்க? படிக்க தானே செய்வாங்க. ஆமா ஆமா, அதான் எப்ப பாரு போனே வச்சிருக்கியா நீ? எதுக்கு எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பியோ? டார்ச்சரா இருக்கு. நீ என்ன கொஞ்சிக்கிட்டா இருக்க? நீயும் தானே அம்மாவை பார்த்து எரிஞ்சு விடற. போமா. சரி, திட்டல. நாளைக்கு நானும் வரேன்டி. வந்தா நான் அப்புறம் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் சொல்லிட்டேன். பாரு, ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்ல. முடிய இப்படியாடி வச்சுப்பாங்க? இந்த சண்டே உட்கார வச்சு நல்ல எண்ணெயை தேய்ச்சி விடுறேன். ம், போமா. பாக்குறேன்ல. யாருடி இது? குட் நைட் டியர்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் எதுக்குடி டியர்னு சொல்றான்? பையன் போட்டோ வேற இருக்கு. டியர்னு ஃப்ரெண்டு சொல்லாம எனிமியா சொல்லுவாங்க. யார் இந்த பையன்? சொல்லு. சந்தோஷ்மா, ராஜி ஆண்டி பையன். ஓ, அவனா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தனி ரூம் இருக்கு. இங்க மட்டும் தான் நீ என் கூட படுத்து தூங்குற. போய் அப்பா கூட படுத்து தூங்க. பல்ல உடைப்ப. பேச்ச பாரு பேச்ச. எனக்கு தெரியும் எங்க படுக்கணும்னு. போன வருஷம் வரைக்கும் அம்மா இல்லாம தூங்க மாட்டேன்னு சொன்னதுதானே நீ? அதான் இப்ப வளர்ந்துட்டல, நான் தனியா படுத்துக்கிறேன். நீ எதுக்கு தனியா தூங்குறேன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும். போனை பாக்குறதுக்கு தானே? கொன்னுடுவேன். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். தூங்கி இருக்கணும், இல்லனா படிச்சிட்டு இருக்கணும். போனை ஏதாச்சும் தொட்ட கொன்னுடுவேன். இந்தா. ஹே, என்ன நீ? என் ஜாபை பத்தி தெரியும்ல, நீ எப்படி புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா மீட் பண்ண வருவேன். ஷோர் ஷோர், மீட் பண்ணலாம், டோன்ட் வரி. ஆமாயா, நானும் பார்த்தேன். ஓ, அப்படியா? ஓகே. ஆமா. நீயும் போனா? அம்மா, நீ எப்போ வந்த? பயந்துட்டேன். யாருடா போன்ல? ஃப்ரெண்டுமா. சரி, சத்தமா பேச வேண்டியதானே? அது ஏன் மெதுவா பேசுற? நான் பேசுறது அந்த பக்கம் கேக்குது, அது போதும். ஆமா, எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசு. அம்மா கிட்ட ஒரு நாளாவது சிரிச்சு பேசிருக்கியாடா? நான் வேலை விஷயமா போன்ல பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. சொல்லு. ஓகே. நான் உங்க யாருக்குமே முக்கியமா படலல. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் என் அருமை புரியும்டா. நான் போன் பேசிட்டு இருக்கேமா. அதான் தெரியுதே. ஓகே. புக்கெல்லாம் ஏன்டா இப்படி கிடக்கு? காலையில தானே அடுக்கி வச்சேன். அம்மா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, போய் எழில கேளுங்க. சொல்றேன்ல, தரேன் தரேன் கண்டிப்பா. சர்ப்ரைஸ். அதுவா, பர்த்டே. ஆமாயா, என் பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்கு? பார்த்தா அசந்து போயிடுவேன். சொல்றேன்ல. யாரோட பர்த்டேடா? ஃப்ரெண்டோட பர்த்டேமா. சும்மா சொல்லாதடா. ஆமாமா, ஃப்ரெண்டுக்கு தான். ஆமா, சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். அதான பார்த்தேன். சீக்கிரமா தூங்கு. ஒண்ணும் இல்ல. அம்மா சின்ன பசங்க மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அதை விட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஏமா பாக்கியா, மாமா, இன்னும் என்னத்தமா போட்டு உருட்டிட்டு இருக்கிற? போய் தூங்குமா. முடிஞ்சது மாமா. இதை ஒதுக்கி வச்சுட்டா நான் படுத்துருவேன். என்னம்மா நீ
காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைய ஆரம்பிக்கிற. ராத்திரி 10 ஆனாலும் உன் வேலை ஓய மாட்டுக்கு. இன்னொரு 1/2 மணி நேரம் மாமா. ஆமா, எழில் வந்துட்டானாமா? இன்னைக்கு வந்துருவேன் தான் மாமா சொன்னா. லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ சீக்கிரமா போய் படு. நீங்க போய் படுங்க மாமா. நான் படுக்கிறது இருக்கட்டும்மா, காலை காலத்துல நீ போய் தூங்கு. மாமா என்னங்க தண்ணி. இதை மறந்துட்டானா? சரி வரேம்மா. ம். பாக்யா, ஆ? ஒரு பிளாக் டீ. தரங்க. என்ன பண்றேன்னு பாக்குறதுக்காக உள்ள வந்தியா? உனக்கு தெரியுமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆனா இங்க யாருக்குமே தெரியல. அப்படியே முடிஞ்சு போச்சு. யாருக்கும் ஞாபகம் கூட வரல. எங்க அம்மா மட்டும் சொல்லலன்னு வை, என் பிறந்த நாளுங்கிறது எனக்கே மறந்து போயிருக்கும். இதோ இந்த பாத்திரம் மாதிரி, இந்த இந்த கட்டடம் மாதிரி நானே இங்க இருக்கேன் போலன்னு நினைச்சிருப்பேன். அதோட வர்த் எனக்கு தான் தெரியும். வாங்க முடியலனா நீ வேலையை விட்டுட்டு போ, நான் போய் வாங்கிக்கிறேன். இடியட். இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? நான் என்ன உன்ன மாதிரி வீட்ல ஜாலியாவா இருக்கேன்? இப்படி கத்துனாதான் பணத்தை வாங்க முடியும். அப்பதான் நீங்க வீட்ல ஜாலியா இருக்க முடியும். மறந்துட்டேன் பாரு. ஒரு நிமிஷம் இரு. இவர் என் பிறந்த நாளை மறக்கலையா? என்ன பார்த்துட்டு இருக்க? ஓபன் பண்ணு. வெட்டி இருக்கு. ஆமா, ஆபீஸ்லயே வெட்டிட்டோம். நம்ம பிறந்த நாளை ஆபீஸ்ல கொண்டாடி இருக்காரு போல. கேக் கட் பண்ணிருந்தா என்ன, நாம ஒரு தடவை கட் பண்ணுவோம். ம், ஒரு நிமிஷம். எங்க போறா? பாக்யா, என்ன தேடுற? மெழுகுவத்தி. மெழுகுவத்தியா? எதுக்கு? வெட்ட. வெட்ட போறியா? ஆபீஸ்ல வாங்க முடியாத லோன் ஒண்ணு ஃபைனலா ரெக்வயர் பண்ணோம். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் கேக் வாங்கினாங்க. பாதி மிச்சம் இருந்துச்சு, வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு வீட்டுக்கு கொண்டு வந்தேன்.
இதுக்கு போய் மெழுகுவர்த்தி வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆ, என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு, உனக்கு தான் கேக் பிடிக்குமே. இல்ல, எனக்கு இந்த கேக் பிடிக்கல. நான் இத போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். என்னமோ செய், உன் இஷ்டம். இனியா, 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 கதவு தொற. இனியா, அதுக்குள்ள எதுக்காக கதவை லாக் பண்ண நீ? சத்தம் கேட்டா படிக்க முடியலமா, அதான். கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு. நீ என்ன? பாக்யா, ஆ. ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. என்னங்க? சீக்கிரமா வா. நான் இப்போ வந்துருவேன். ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு, சரியா? ம், சரி, நீ முதல்ல போ. என்னங்க, ம், இனியாவுக்கு 14 வயசு தான் ஆகுது. ஆனா பெரிய ஆளு மாதிரி நடந்துக்கிறா. அவளுக்கு இப்பவே தனியா தூங்கணுமா? நான் கூட தூங்க கூடாதாம். எப்படி இருக்கா பாருங்க. எப்ப பார்த்தாலும் போனு கையிலேயே இருக்குங்க. நான் சொன்னேன்ல அவளுக்கு இப்பவே போன் வாங்கி கொடுக்காதீங்கன்னு. ஆனா நீங்க தான் கேட்கவே இல்ல. பாக்யா, இதெல்லாம் கேட்க நான் உன்னை கூப்பிடல. நீங்க எப்பவாவது தான் இப்படி உட்கார்றீங்க. அப்போ பேசினா தானே உண்டு. குடிக்க தண்ணி கொடு. ம். ஏங்க நீங்க இப்பெல்லாம் போன்ல கோவமாவே பேசுறீங்க? எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. இப்படி பேசினா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுங்க. வேலையில ரொம்ப டென்ஷன் பாக்கியா. எவனுமே வாங்கின லோனுக்கு ஒழுங்கா பணம் கட்டுறதில்ல. அவங்க கிட்ட வாங்கி கட்டுறதுக்குள்ள ரொம்ப பெரும் பாடாயிடுது. மிரட்டிலாம் கேட்காதீங்க. நாம என்ன கம்பெனியா நடத்திட்டு இருக்கோம்? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன்னு உன்னை ரிலீவ் பண்ண கூப்பிட்டா நீ இன்னும் டென்ஷனை ஏத்திட்ட. ஏசி போடவா? அதான் போட்டிருக்குல்ல. ஆமா, போட்டிருக்குல்ல. என்னது கையில? ம்? அங்க பார். ஐயோ, மாவு கலக்கன, அது பட்டுருச்சு போல. நீங்க கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இனியா ரூமுக்கு போகும்போது வாஷ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். எடுத்து பாரு. 2 மாசத்துல எவ்வளவு டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணிருக்கேன்னு பாரு. பாரு.
ஏதாவது புரியுதா? புரியல? ம்ஹும். எப்படி புரியும்? என் ஃப்ரெண்ட் சுதாகர் வைஃப் ரஞ்சனி உனக்கு தெரியும்ல? அவன் கம்பெனியை ரன் பண்றதுக்கு அவ எவ்வளவு ஹெல்ப் பண்றா தெரியுமா? MBA படிச்சிருக்கான். அவனுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்ல, ரிலாக்ஸ்டா கூலா இருக்கான். ஆனா நீ இப்படி வீட்டுல மாவரைச்சுக்கிட்டே இரு.